ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கணபதி பேசுறேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் இதில் நம்ம மார்க்கெட் எப்படி போக போகுது அப்படிங்கிறது நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தோம். அண்ட் நம்ம இன்னைக்கு வீடியோலையும் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளோட பழைய நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ்க்கு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத மார்க்கெட்டை. ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம அதில் பேசியிருந்தது என்ன அப்படின்னா நம்ம ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கீழே வரும் அப்படின்னு தான் பேசியிருந்தோம். அண்ட் அட் த சேம் டைம் கமாடிட்டி ஃபியூச்சர்ஸும் நம்ம கீழே வரும் அப்படிங்கிறது தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் கீழே வந்துருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ காப்பர்லாம் நம்ம போன வாரம் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம மென்ஷன் பண்ண டைமில் ஆக்சுவலாக கொஞ்சம் மேலே போயிருந்தான், 912 914 அந்த மாதிரி ரேஞ்சஸில் போயிருந்தான் அவன். பட் அதுக்கப்புறம் நல்லாவே ஒரு டிப்பு கொடுத்துருந்தான். ஸோ 918 922 வரைக்கும் போனவன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டிப் ஒன்று கொடுத்துருந்தான். ஸோ நல்ல டிப்பு கொடுத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 887 வரைக்கும்லாம் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துருக்குது. இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஆக்சுவலாக கொஞ்சம் மேலே வந்துருந்துச்சு. இப்போ திரும்ப மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் திரும்ப அதை கீழே தான் எடுத்துட்டு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் சோ ஃபார் சோ குட். என்னோட மற்ற வீடியோஸும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஜஸ்ட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ மட்டும் இல்லாமல் மற்ற வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் இது வரைக்கும் சோ ஃபார் சோ குட் தான் வந்திருக்குது. ஸோ நம்மளோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ளோஸ் டு 100%. நம்ம 100% அக்யூரேட்டா யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மார்க்கெட்டை. பட் அட்லீஸ்ட் வி ஆர் ட்ரைங் ஆர் லெவல் பெஸ்ட். நம்ம மேக்ஸிமம் நம்ம ஒன்றும் ஃபால்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம இது வரைக்கும் பண்ணல. நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக தான் டர்ன் அவுட் ஆயிருந்திருக்கு. ஸோ இது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் மார்க்கெட் இன்னைக்கு கீழே போகுது இல்லை மார்க்கெட் மேலே போகுது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் மார்க்கெட் அன்னைக்கு நடந்திருக்குது. ஒருவேளை அன்னைக்கு நடக்கல அப்படின்னா கூட டெஃபினட்டாக அது நெக்ஸ்ட் டே அது நடந்திருக்குது. ஸோ அதனால நம்மளோட ப்ரெடிக்ஷன் சோ ஃபார் சோ குட் அப்படிங்கிறதுனால we are going the right track. நம்ம எதை பேஸ் பண்ணி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளோட அனாலிசிஸ் நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் இன்னைக்கு மேலே போக போகுது இல்லை மார்க்கெட் இன்னைக்கு செல்லர்ஸ் பக்கம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம், நம்ம மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி பண்றோம், அது எல்லாமே ப்ராப்பரா இருக்குது. அப்படிங்கிறதுனால லெட்ஸ் கோ ஆன் வித் த சேம் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சேம் அப்ரோச். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நிஃப்டி ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் get into the 15 minutes candle. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு செல்லிங் சைட்ல தான் மார்க்கெட் இருந்திருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே இன்னைக்கு ஆக்சுவலாக கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கான். மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் நல்லா தான் கீழே இறங்கி இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்ட் அந்த சைட் வேஸ்ல போன மாதிரி இருக்குது. பட் நெவர்த்லெஸ் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 24,855 முடிஞ்சது 24,500. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா 300 பாயிண்ட் கிட்ட அவன் கீழே இறங்கியிருக்கான். அப்படிங்கிறதுனால அது ரொம்ப பெரிய விஷயம். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆன ப்ரைஸ்ல இருந்து மார்க்கெட் இன்னைக்கு கீழே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா கீழே வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால அது ரொம்ப பெரிய ஒரு பேரிஷ் சைட்ல மார்க்கெட் இருக்குது. அண்ட் த சேம் கோஸ் வித் நிஃப்டி 50 as well. ஸோ நீங்கள் நிஃப்டி 50க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆன மார்க்கெட் 23,340 அவன் 170 180 கிட்ட வந்திருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 160 பாயிண்ட்ஸ் அவன் கீழே இருக்கான் நிஃப்டி 50 இன்னைக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட்ல இருந்து. ஸோ அதனால டெஃபினட்டா மார்க்கெட் செல்லர்ஸ் பக்கம் தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம 27 அதாவது இந்த ஏப்ரல் மாசத்தோட எக்ஸ்பைரி கடைசி டேட் என்னைக்கு எக்ஸ்பைரியோ நம்ம இந்த ஏப்ரல் மந்த் எக்ஸ்பைரியில் நம்ம ட்ரேட் கண்டிப்பா நிஃப்டி ஃபினான்ஸ் அண்ட் நிஃப்டி 50க்கு நீங்க புட் ஆப்ஷன்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் இன்னொரு 2-3 நாளைக்காச்சும் அட்லீஸ்ட் மார்க்கெட் என்ன பேஸ்ட் ஆன் மை அனாலிசிஸ் மார்க்கெட் டெஃபினட்டா செல்லிங் சைட்ல தான் இருக்குது மார்க்கெட். ஸோ பேரிஷ் பக்கம் தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்க டெஃபினட்டா புட் ஆப்ஷன்ல ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 பாயிண்ட் வரைக்கும் டிஃபரன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு அதுல. ஸோ நீங்க எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல நீங்க புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்களோ அதுல நீங்க டெஃபினட்டா ஒரு 70 to 80 நீங்க வச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம். இது ஈக்விட்டி ஆப்ஷன்ஸுக்கு மார்க்கெட் பேரிஷ் பக்கம் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் உங்களை புட் ஆப்ஷன்ல உள்ள போக சொல்றேன். மார்க்கெட் டெஃபினட்டா உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கொடுக்கும் if you go in the bearish segment for equity options friends. ஸோ இது என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அண்ட் ஆல்சோ த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப பெரிய டிப்ல இருக்குது. அப்படிங்கிறதுனால இட் வில் கண்டினியூ ஃபார் another couple of days at least.
ஸோ அதனால வந்து மார்க்கெட் நம்ம பேரிஷ் பக்கம் வந்து புட் ஆப்ஷன்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். அண்ட் டெஃபினட்டா நீங்க ஒரு 70 to 80 ருபீஸ் நீங்க எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல கண்டிப்பா நீங்க டிஃபரன்ஸ் பார்த்து நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அண்ட் அட் த சேம் டைம் நம்ம வந்து இப்போ கமாடிட்டி செக்மெண்ட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா நம்ம வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸுக்கு நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ் தான் நான் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஜஸ்ட் ஃபார் தீஸ் டூ செக்மெண்ட்ஸ். கண்டிப்பாக நிறைய அதர் ஆப்ஷன்ஸ் லைக் பேங்க் நிஃப்டி இருக்குது, நிறையா இருக்குது. பட் நான் அது ஃபாலோ பண்ணாததுனால நான் அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் கொடுக்கல. பட் டெஃபினட்டா நீங்க நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ் பண்றவங்களா இருந்து நீங்க மார்க்கெட் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க நாளைக்கு வந்து ஹோல்ட் பண்ணலாம். மார்க்கெட் நீங்க புட் ஆப்ஷன்ல எடுத்துட்டு ஹோல்ட் பண்ணலாம். செல்லிங் கண்டிப்பா மார்க்கெட் கீழே தான் இறங்கும். அண்ட் டெஃபினட்டா யூ வில் பி ஏபிள் டு மேக் லாட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இன் தட். ஸோ ஃபார் காப்பருக்கும் வந்து பாத்தீங்கன்னா காப்பரோட அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓகே இன்னைக்கு தான் 1st of April அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். அதனால மார்க்கெட் கொஞ்சம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் அந்த பேனிக் சைட்ல இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் காமிச்சு மேலே தான் ஏறினா மார்க்கெட்டு. பட் ஆனால் டிஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் திரும்ப அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த அந்த ஒரு லெவல்ல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து கீழே இறங்கியிருக்கான் மார்க்கெட்டு. அந்த யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே டவுன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 6:30 கேண்டில்லாம் பாருங்க மார்க்கெட் நல்லாவே கீழே இறங்கியிருக்கான். அதுக்கப்புறம் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் காமிச்சு மேலே ஏறினா அப்புறம் திரும்ப மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கான். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஆசிலேஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இங்க இருந்து திரும்ப மார்க்கெட் இங்கே தான் வந்திருக்கான். மார்க்கெட் என்னதான் மேலே ஏறி மார்க்கெட் என்னதான் கீழே இறங்கியிருந்தாலும் ஓப்பன் ப்ரைஸ்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை. ஓப்பன் ப்ரைஸ் 896 894 இருக்கான். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 ரூபா தான் டிஃபரன்ஸ்ல இருக்குது. அப்படிங்கிறதுனால பெருசாக டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை காப்பருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் அந்த சைட் பேஸ்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னோட அனாலிசிஸ் நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் இன்ஸ்டிங்ஸ் பட் பேஸ்ட் ஆன் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், மார்க்கெட் எப்படி ட்ரெண்ட் போகுது அப்படிங்கறத பேஸ் பண்ணி என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் டுமாரோஸ் மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பருக்கு செல்லிங் சைட்ல தான் இருக்க போகுது மார்க்கெட்டு. பயர்ஸ் டாமினேஷன் கண்டிப்பா இருக்கும். பயர்ஸ் வந்து டெஃபினட்டா சப்போர்ட் எடுத்து மேலே ஏற ட்ரை பண்ணுவாங்க, மேலே ஏத்துவாங்க மார்க்கெட்டை. பட் நெவர்த்லெஸ் கண்டிப்பா மார்க்கெட் கீழே இறங்கும் மார்க்கெட். ஸோ நீங்க நாளைக்கு காப்பர்ல என்ட்ரி போடுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தைரியமா வந்து செல்லிங் சைட்ல போகலாம் மார்க்கெட்டு. நீங்க டெஃபினட்டா 1 ரூபீல இருந்து மினிமம் வந்து 1 ரூபி நீங்க ப்ராஃபிட் கண்டிப்பா பார்த்துடலாம் காப்பர் செக்மெண்ட்டுக்கு. நீங்க நாளைக்கு மார்க்கெட்ல உள்ள போனீங்க அப்படின்னா அதாவது நீங்க ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா செல்லிங் சைட்ல என்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா டிஃபரன்ஸ் நீங்க 1 ரூபில இருந்து 1.5 வரைக்கும் பார்க்கலாம். பட் எஸ் ஐ திங்க் 1 ரூபி வுட் பி ஃபேர் இனஃப். நீங்க எடுத்துட்டு கண்டிப்பா டெஃபினட்டா நீங்க ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வரலாம் காப்பர் செக்மெண்ட்ல நாளைக்கு மார்னிங் நீங்க எடுத்தீங்கன்னா. அண்ட் த சேம் கோஸ் வித் அலுமினியம் as well. ஸோ நீங்க அலுமினியமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் மேலே போனா பட் அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் த செல்லிங் சைட் as காப்பர். அண்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் காப்பர், அலுமினியமுக்கும் அதே தான், நேச்சுரல் கேஸ்க்கும் அதுதான். யூஎஸ் மார்க்கெட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சடனா ஒரு ட்ராப் இருக்குது. எல்லா செக்மெண்ட்ஸ்லயுமே வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பர், அலுமினியம், ஜிங்க் அண்ட் நேச்சுரல் கேஸ். இந்த 4 செக்மெண்ட்லயுமே வந்து எனக்கு யூஎஸ் மார்க்கெட்ல ஒரு பெரிய ட்ராப் ஒன்று இருந்துச்சு. ஸோ நீங்க இந்த ஜிங்க் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் பாருங்க யூஎஸ் மார்க்கெட்டுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஒரு டிப்பு தான் இருக்கு. அந்த யூகேவோட அனாலிசிஸ் வந்ததுக்கு அப்புறமாவே ஒரு டிப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு டிப் இருந்துச்சு. எஸ், ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் சைட்ல தான் இருக்குது. நாட் ஜஸ்ட் ஃபார் காப்பர், நாட் ஜஸ்ட் ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ். எனக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து டெஃபினட்டா வந்து அலுமினியம், நேச்சுரல் கேஸ், ஜிங்க் அண்ட் காப்பர் எல்லாத்துக்குமே வந்து எனக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் சைட்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்க எக்ஸாக்டா பாருங்க அந்த 130க்கு தான் வந்து அலுமினியமும் கீழே டிப்பு கொடுத்துருக்கான். ஜிங்க்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த 130க்கு தான் டிப்பு கொடுத்துருப்பான். அண்ட் எஸ் காப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130க்கு ஒரு டிப் ஒன்று இருக்கணும். 130 எஸ். ஸோ 130 பார்த்தீங்கன்னா 899ல ஓப்பன் ஆனவன் 6க்கு மேலே போனான், 899.60 மேலே போனான். பட் அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் கீழே வந்திருக்கான். அதுக்கப்புறம் 215 230க்குலாம் திரும்ப மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ தட் இஸ் அகெயின் ஆஃப்டர் 130 இல்லைங்களா. ஸோ அது அந்த லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் இது அப்டேட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் நல்லா கீழே இறங்கி இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் யூஎஸ் மார்க்கெட் உள்ள வந்ததுக்கு அப்புறமும் நல்ல டிப் ஒன்று இருந்துச்சு மார்க்கெட்ல.
அதனால அதை பேஸ் பண்ணி நம்மளோட ரெக்கமெண்டேஷன் வந்து என்னவா இருக்கு, ஜஸ்ட் நாட் பேஸ்ட் ஆன் த லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் யூஎஸ் ஆப்ஷன்ஸ், பேஸ்ட் ஆன் த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் த மார்க்கெட்ல இருக்க டெப்த், அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் டுமாரோ மார்க்கெட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க 4 செக்மெண்ட்ஸ் காப்பர், அலுமினியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் ஜிங்க் எல்லாத்துலயுமே வந்து மார்க்கெட் டெஃபினட்டா கீழே தான் போகும். காப்பர்ல நீங்க வந்து 1 ரூபீலேருந்து 1.5 ரூபி வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்கலாம் பேர் மினிமம். அலுமினியமுக்கும் அதே ப்ராஃபிட் தான் நான் செட் பண்ணுவேன். 1 ரூபியே வந்து அலுமினியம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா 1 ரூபி டிஃபரன்ஸ் யூ வில் கெட் 5,000 rupees. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 1 ரூபி டிஃபரன்ஸ் இந்த அலுமினியம் இஸ் a huge money, and the same goes with zinc. ஏன்னா ஜிங்க்குக்கும் 1 ரூபி டிஃபரன்ஸ்க்கு யூ வில் கெட் 5,000 rupees ப்ராஃபிட். அதனால வந்து நீங்க ஜிங்க்லையும் 1 ரூபி ப்ராஃபிட் டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம், அண்ட் அலுமினியம் as well 1 ரூபி ப்ராஃபிட் நீங்க டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். அண்ட் நேச்சுரல் கேஸ்க்கு வந்து நீங்க டெஃபினட்டா வந்து 3 ரூபீஸ்ல இருந்து 4 ரூபீஸ் நீங்க டெஃபினட்டா ப்ராஃபிட் பார்க்கலாம் நேச்சுரல் கேஸ்ல. இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து செல்லிங் சைட்ல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா தட் வில் பி அ டெஃபினட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன், என்னோட அனாலிசிஸ். பேஸ்ட் ஆன் மை அனாலிசிஸ் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறேன். யாராச்சும் ஆல்ரெடி மார்க்கெட் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா on the selling side, yes, it is going to be and one more thing, நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓபன் ஆக போதா இல்ல கேப் டவுன்ல ஓபன் ஆக போதா அப்படிங்கிறது இஸ் ரியல் மிஸ்ட்ரி. எனக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓபன் ஆயிட்டு அதுக்கப்புறம் கூட கீழே வரலாம். இட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். அட்லீஸ்ட் எனக்கு கேப் அப்ல இருக்குமா கேப் டவுன்ல இருக்குமாங்கிறது என்னால ஓரளவுக்கு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், நாட் டு ஃபர்தர் எக்ஸ்டென்ட். ஸோ அதனால வந்து நாளைக்கு கேப் அப்ல இருந்தாலும் சரி கேப் டவுன்ல இருந்தாலும் சரி டெஃபினட்டா மார்க்கெட் வந்து உங்களுக்கு செல்லிங் சைட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன் அண்ட் அனாலிசிஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். ஏன்னா ஒன்லி பேஸ்ட் ஆன் யுவர் சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் நான் என்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால வந்து யுவர் ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் டெஃபினட்டா வந்து ஐ பி லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ். அண்ட் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நியூ கமர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் யாராச்சும் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோஸ் பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்மளோட சேனல்ல வந்து நம்ம நிறைய அனாலிசிஸ், ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ், கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் அனாலிசிஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் வேரியஸ் இண்டிகேட்டர்ஸ் லைக் ஸ்டோகாஸ்டிக்ஸ், MACD அண்ட் ரீசெண்டா த ஹைக்கினாஷி. ஸோ அதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறதுனால வந்து டெஃபினெட்லி தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த பிகினர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் எஸ் ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ.